தனியரசு சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? தெளிவா கேக்குதுயா சார். நீங்க ரொம்ப இந்த மாதிரி கோரிக்கைகள் எல்லாம் தமிழ்நாடு இந்த தேர்தல் கால அரசியல்ல ஜெயலலிதா மேடம் இறப்பு, கலைஞர் கருணாநிதியினுடைய அந்த இறப்புக்கு முன்பாக தமிழ்நாடு அரசியல்ல கேள்விப்பட்டது கிடையாது. இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாங்க. யார் யாரு கூட இருக்கணும், எவ்வளவு சீட்டு அப்படிங்கிற வரை இவர்கள் தான் முடிவெடுத்து கொண்டிருந்தார்கள். சில சிக்கல்கள் கூட அதில் இருந்தது. அந்த இடமெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்ட்டு இவர்கள் உரிமையோடு கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்களா? இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், 2 கட்சியிலையும் நான் சொல்றேன், எங்களுக்கு உரிமையோடு கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்களா? இல்லை இது ஒரு டிமாண்டாக மாறிக்கொண்டு இருக்குதா சார்? நீங்கள் பலமாக இல்லை, நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள், நாங்கள் உங்களோடு இருந்தால்தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும், அதனால் எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுங்கள் அப்படின்ட்டு கேட்கக்கூடிய இடத்திற்கு சிறு கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்துருச்சுங்களா? நீங்க அது தமிழ்நாட்டிலேயே நம்ம புரட்சி தலைவர் அம்மா, கலைஞர், அப்ப 2 பேர் இல்லாத ஒரு வலிமையான ஆளுமைகள் இல்லாத தலைமை 2 திராவிட கட்சிகளிலே இருக்கு, குறிப்பா திமுக அதிமுக. அப்ப நீண்ட காலமா 1967 இருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட அரசு அதுல தனிப்பெரும்பான்மையோடு திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அரியணையில் இருந்தது. 2க்கும் பெரிய தத்துவ வேறுபாடோ கொள்கை வேறுபாடோ, பெரிய 100 விழுக்காடு எந்த கொள்கை வேறுபாடு இல்லாத இருதுருவ திராவிட அரசியல் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. சரி. ஆனா இவங்க 2 பேர் மறைவுக்கு பிறகு சிறிய கட்சிகள் அல்லது இந்த தாராளமயமாக்கல், ஊடக வெளிச்சம், பல நெருக்கடிகளுக்கு அரசியல் இந்தியா முழுக்க மாறி போகிறத பார்த்துருக்கிறோம். அது தமிழ்நாட்டிலையும் இப்ப அந்த சாயல் கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி இருக்கு. வடநாட்டினுடைய இதர மாநிலங்களினுடைய இந்த அந்த முறை, அதாவது அனைத்து கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு என்கின்ற பார்வை கொஞ்சம் கொஞ்சமா வடக்கிருந்து நகர்ந்து இப்ப அது தமிழ்நாட்டையும் பற்றி இருக்கிறது. அது பாஜக இதுல பெரிய பங்கு வகித்திருக்கிறது. இப்ப பாஜக தான் இந்த வேலையை, பாரதிய ஜனதா கட்சி தான் முதலாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்கின்ற முழக்கத்தை சமீப காலமாக வைத்தது. குறிப்பா அதுல அண்ணாமலை அதை ரொம்ப வலிமையா அந்த கருத்தை வச்சார். அப்ப அண்ணாமலை பாஜக அந்த கருத்தை வைத்து விட்டு அந்த கருத்தை தாங்கி இருக்கிற பிற கட்சியினர்கள் எல்லாம் நாங்கள் இன்னும் வெறும் உங்களை முதலமைச்சராக்குவதற்கா உங்களுக்கெல்லாம் நாங்கள் கூட்டணியில் இருந்து வேலை செய்யணும், எங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற முழக்கத்தை வச்சாங்க. அதுல நீங்க விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு தற்காலிக துணை பொதுச் செயலாளராக ஆதவர்ஜனா தம்பி இருக்கும்போது கூட நாங்க துணை பொதுச் செயலாளர், ஆட்சியில் பங்கு, இதெல்லாம் துணை முதல்வர், இதையெல்லாம் இந்த விவாதத்தை துவக்கி வச்சுட்டு அந்த தம்பி அந்த இயக்கத்திலிருந்து அந்த கட்சியிலிருந்து வெளியேறிட்டார். அது படிப்படியாக ஒவ்வொருவரிடம் இந்த கேள்வி கேட்கிற பொழுது அந்த கட்சியின் தலைவர்கள், ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிற பொழுது நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம்னு சொன்னால் அந்த கட்சிக்கு ஒரு தாழ்வு. அப்படித்தான் நீங்கள் தேமுதிகவிடம் அந்த கேள்வி கேட்டாங்க. பிரேமலதா அண்ணியார் இல்லை நாங்களும் ஆட்சியில் பங்கு கேட்போம்னு சொன்னாங்க. வாசண்ணன் பங்கு கேட்கறோம்னு சொன்னாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் இப்போ புதிய தமிழகமோ மற்றும் அது மாதிரி நம்ம வளர்ந்து வருகிற இயக்கங்கள் கூட எல்லாரும் ஆட்சியில் பங்குனா நாங்கள் விரும்புகிறோம். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் நீண்ட காலமாக தனித்த ஆட்சிக்கு முயன்றது, அப்புறம் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. இப்போ கடைசியாக தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி இருக்கிற நடிகர் விஜய் கூட அந்த தம்பி என்ன சொன்னார்னா, நான் முதலமைச்சர், நான் தனித்து வெற்றி பெற்றாலும் அல்லது தனிப்பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட்டணியில் எங்களோடு இருப்பவர்கள் அனைவருக்கும் ஆட்சியில் பங்கு என்கிற ஒரு அந்த தம்பியும் இந்த விவாதத்தை துவக்கினதுல ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது தமிழக வெற்றி கழகம் விஜய். அப்ப நீங்க எல்லாருமே பலகீனமான கட்சிகள் எல்லாம் இப்படி ஒரு கருத்தை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தனிப்பெரும்பான்மையும் முடிவெடுக்கிற தனித்த ஆளுமையும் கொண்டிருந்த அந்த இருதுருவ அரசியல் மறைந்த பிறகு எடப்பாடியாரும் தளபதியாரும் அந்த நிலையிலிருந்து அரசியலை நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் தடுமாறுகிற ஒரு சூழ்நிலையில இந்த கோரிக்கைகளை தமிழ்நாட்டில் இருக்கிற இதர கட்சிகள் அனைத்துமே அதை முன்வைக்கிற போதுதான் இப்ப காங்கிரஸ் கட்சி கூட இந்த கோரிக்கையை முன்வைத்து அது இந்த 2-3 நாட்களா அந்த விவாதம் வருகிறது. அதே மாதிரி நீங்க இப்ப திமுக அணிக்குள் இருக்கிறவங்கள்ட்டையும் இந்த குழப்பம், இந்த செய்தி, இதற்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி இருக்கிறது. ஆகவே இப்ப எடப்பாடியும் இந்த சிக்கல்ல சிக்கி தவிக்கிறத நம்ம பார்க்கறோம். இப்ப எடப்பாடி இந்த பரப்புரையில அமித்ஷா சொல்றார், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய டெல்லி தலைமை சொல்லுகிறது தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில்
ஆட்சிக்கு வருகிற பொழுது அதிமுக, தேமுதிக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றாரு. ஆனா நீண்ட காலமா இதுல ஒரு தடுமாற்ற போக்கு இருந்துச்சு. நேற்று ஊடகவியலாளரை சந்தித்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொல்கிறார், இல்ல நான் தனிப்பெரும்பான்மையோட அதிமுக தான் ஆட்சிக்கு வரும், நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு அந்த அமித்ஷாவின் கருத்தை நிராகரிக்கிறார். ஓகே, அப்ப இந்த நெருக்கடியில கூட்டணியில பயணிக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளேயே இதுல ஒரு கிளாரிட்டி தெளிவில்லை. அண்ணாமலை சொல்லுகிறார் ஆட்சியில் பங்குன்னு வெளிப்படையே சொல்லிட்டார். அதாவது பார்ட் ஆஃப் ரூல், அதாவது அரசுல கவர்மெண்ட்ல நாங்க ஒரு பங்காளியா இருப்போம்னு இப்ப சொல்லியிருக்காரு இன்னைக்கு. அப்ப நீங்க தொடர்ந்து அமித்ஷாவினுடைய கருத்து தான் எங்களுக்கு வேத வாக்குன்னு முருகன் மத்திய அமைச்சர் சொல்றாரு. அப்ப நீங்க எடப்பாடியாலையும் இதை நிராகரித்து விட்டு பயணிக்க முடியல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயும் காங்கிரஸ் கட்சி இந்த முழக்கத்தை சமீபத்தில் 2-3 நாட்களா அண்ணன் திருச்சி வேலுச்சாமி வச்சதுல இருந்து அதுவும் ஒரு நெருக்கடிக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு பிரதான கட்சியை இந்த கோரிக்கை வைப்பது, அதை அங்கீகரிப்பதை போல செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்வது, இந்த 2 தலைமைக்கும் ஒரு நெருக்கடியை இந்த கூட்டணி ஆட்சி என்கின்ற முழக்கத்தின் மூலமாக இதர கூட்டணியில் சேர இருக்கிற கட்சிகள் ஒரு நெருக்கடியை தந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய கோரிக்கையாக, புதிய நெருக்கடியாக வந்திருக்கிறது. ஆகவே இந்த இருதுருவ திராவிட அரசியல் ஆட்சி என்பது கேள்விக்குறியாக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கேள்விக்குறியாக வந்து நிற்பது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை, ஆட்சி அதிகாரத்தினுடைய ஸ்திரத்தன்மையை இது பாதிக்கும் என்று தனியரசு பார்க்கிறேன். ஓகே சார், ஓகே சார், வணக்கம் தனியரசு சார். வணக்கம் தனியரசு சார். இந்த எலெக்ஷன்ல கொஞ்சம் இதுல வித்தியாசமாக பார்க்கிறது என்ன அப்படின்னா சார், நீங்க 2021 தேர்தல் எப்படி இருந்ததுன்னா அதிமுக தலைமையில் கூட்டணி இருந்தது சார். ஆனா இந்த தடவை கூட்டணி எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, நீங்க தேர்தலுக்கு முன்பாக பிப்ரவரி மாசத்திலேயோ ஏப்ரல் மாசத்திலேயோ இவங்க அமித்ஷா உட்காந்து பேசிட்டு போன போது அதிமுக என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க சார். இப்ப இந்த என்டிஏ கூட்டணியில தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த கட்சிகள்லாம் இருக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த தேர்தல் சீட்டு அந்த பங்கீடு சம்பந்தமாக வரும்போது என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 சீட்டோ 70 சீட்டோ அதிமுக ஒதுக்குகிறது, அதோட ஹோல் டிசைடிங் ஃபேக்டர் பாரதிய ஜனதா கட்சியாக மாறுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். தேர்தலுக்கு பிறகு திரு அமித்ஷா சொல்லிக் கொண்டு இருப்பதை போல ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு கட்டாயமாக வரவேண்டிய சூழலுக்கு அதிமுக தள்ளப்பட்டுருமா சார்? அப்படி ஒரு விபரீத முடிவை அதிமுக எடுக்குமா? ஏன்னா இன்னைக்கு திமுக தான் தலைமை சார், அவங்க தான் டிசைட் பண்ண போறாங்க யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுன்ட்டு. ஆனா ஒரு 6-7 கட்சிகளுக்கு எந்த சீட்டு எவ்வளவு கொடுக்கிறது அப்படிங்கிற முடிவை பிஜேபி கையில் விட்டு கொடுப்பதற்கு அதிமுக தயாராயிருச்சா? அதுதான் இந்த கூட்டணியின் உடன்பாடா? இல்லையா, இப்ப அதிமுக தனித்து இயங்கி அரசியலில் ஒரு முடிவெடுக்கிற கட்டுப்பாட்டை அது இழந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் ஆகிறது. அதாவது 2017 புரட்சி தலைவி அம்மா மறைந்து 2017 பிப்ரவரி 17 பாஜகவின் டெல்லி தலைமையின் கட்டுப்பாட்டுக்குள் போன அதிமுகவினுடைய எல்லா வகையான அணிகளுமே, சின்னமாவோ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ எடப்பாடியோ, அது முழுமையாக அவர்களுடைய பராமரிப்பில் அது பாதுகாப்போடு அது பிரித்தும் இணைத்தும் வளர்க்கப்பட்டு வருகிறது. ஆகவே இப்பொழுது கூட நீங்க எடப்பாடி அதிமுக தனித்த அணி அல்லது அது ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி அணி அப்படின்னு நீங்க நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை. பாஜகவினுடைய குரலாகத்தான் எடப்பாடி தொடர்ந்து பேசி வர்றாரு. ஆகவே அது அமித்ஷா சொல்ற தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது எடப்பாடியை இணைத்து கொண்டுதான் சொல்லுகிறார். எடப்பாடி கிட்ட நீங்க ஒரு 60 இடங்களோ 70 இடங்களோ 50 இடங்களோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பேக்கேஜா கொடுத்துருவாரு எடப்பாடியார்னா, அப்படியெல்லாம் அவ்வளவு இலகுவா இவர்கள் எல்லாம் கூட்டாக இணைந்து கொண்டு கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து இவர்கள் எல்லாம் ஒன்றுபட்ட பிறகு எடப்பாடி தனித்து இயங்க முடியாது. தனித்து இயங்கினால் அவர் 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு போயிடுவாரு. அதுல பல நெருக்கடிகளை பாஜக திட்டமிட்டு தருவாங்க. ஆகவே அப்படியே நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மொத்தமே அனைவரும் சேர்ந்து ஒரு தொகுதியை வரையறுத்து ஒரு தொகுப்பாக கேட்கிறார்கள் என்றாலும் 100 இடங்களுக்கு மேல கேட்பாங்க. கிட்டத்தட்ட 117 கேட்டால் ஆட்சிப்படுறதுக்கு இல்லை. ஆகவே அந்த நெருக்கடி தான் நீங்க அந்த கூட்டணி ஆட்சி என்கின்ற முழக்கத்தை அமித்ஷா வைக்கிறார். அமித்ஷா ஒன்றும் சாதாரணமான ஒரு வழியில் போகிற போக்கில் செய்தி சொல்லுகிறவர் அல்ல. அவர் ஒரு கருத்தை எடுத்து ஒரு முடிவெடுத்து விட்டால் இதுவரை அவர் தோற்றதில்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்து விட்ட பிறகு அமித்ஷாவினுடைய இந்த முடிவை மாற்றுவது அவ்வளவு இலகுவான வேலையும் அல்ல. அது ஐயா எடப்பாடிக்கும் தெரியும். ஆகவே பாஜகவின் இந்த கருத்து வலிமை பெற்று
அது கிட்டத்தட்ட நெருங்கி வருகிறதை எடப்பாடியும் உணர்ந்துட்டார். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அது தனித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் தேவைங்கிறதுல தான் தனியரசு உறுதியாக இருக்கிறேன். அதில் நீங்கள் கூட்டணியில் ஆட்சியில் பங்குங்கிற இடத்துக்கு நீங்கள் நகர்வது அல்லது கூட்டணி கட்சிக்குள்ளேயே இந்த முழக்கங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருவது, அதை விவாதத்துக்கு இரையாக்குவதே பிழையானதுங்கிற தவறுங்கிற. அதனால நீங்க மதிவாணன் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இருதுருவ அரசியல், இரண்டு கட்சியினுடைய தனிப்பெரும்பான்மையுடன் கூடிய ஒரு ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வேண்டும் என்று தனியரசு விரும்புகிறேன். இதை சிதைக்க வேண்டும் என்று கருதுவது பாஜக. பாஜகவின் கருத்தாகத்தான் இந்த இதர கட்சிகள் எல்லாம் இந்த கருத்தை வைக்கிறது. எனக்கு தெரியும் காங்கிரஸுக்குள்ள ஊடுருவி இந்த கருத்தை வைப்பதும் அல்லது ஆதவர்ஜுனா மாதிரி விடுதலை சிறுத்தைகள் ஊடுருவி இந்த கருத்தை முன்வைத்து குழப்பத்தை ஏற்படுத்தியதும் பாஜகவின் பின்னணியில் இருந்துதான். ஆகவே பாஜக தான் ஒரு கருத்தியல் சித்தாந்த இயக்கங்களை சிதைப்பதற்கு இது போன்ற அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, நீதான் முதலமைச்சர் என்கின்ற இனிப்பான இந்த நச்சு வலையில் இந்தியா முழுக்க உருவாக்கி அவர்கள் விரும்பியதை போல வளர்ந்து கொண்டு அதிகாரத்தை நுகர்வதற்காக அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு போனவர்களெல்லாம் அழித்த வரலாறு இந்தியா முழுக்க இருக்கிறது. ஆகவே நம்ம எச்சரிக்கையாக இருந்து இருதுருவ திராவிட அரசியலை வலிமைப்படுத்தணும். பாஜக மாதிரி இது மாதிரி வடநாட்டு இந்தி கட்சிகளை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கணுங்கிறது தான் நம்ம எல்லோருடைய விருப்பம். தமிழ்நாட்டு மக்களினுடைய விருப்பம் அதுதான்ங்கிறதுனால இந்த கூட்டணி ஆட்சி என்கின்ற முழக்கத்தை எங்க கூடல் அரசையா கூட சொல்றார் மூத்த பத்திரிகையாளர். இந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் கூட எச்சரிக்கையா இருந்து இதை அணுகணும்னு சொல்றாருல. ஆனா எனக்கு அப்படி தெரியலங்கிறாரு. ஆனா நீங்க இன்னைக்கு கூட திருச்சி சிவா அண்ணனுடைய வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதாகிறாங்க. அப்படின்னா நீங்க வெறும் வேலுச்சேவனை கடந்து அல்லது செல்வபிரதையனுடைய அந்த கருத்தையும் இன்னைக்கு திருச்சி சிவாவுடைய வீட்டை போய் முற்றுகையிடுகிற அளவுக்கு அது என்ன அவங்களுக்குள்ள ஒழுங்காயிருச்சுல்ல. அப்ப இதெல்லாம் செய்தி ஆகிற பொழுது நம்முடைய கூட்டணி மீது, நம்முடைய அணியின் மீது இதெல்லாம் எங்க புரட்சி தலைவர் அம்மா இருந்திருந்தா இது நடந்துருமா, கலைஞர் இருந்திருந்தா இது நடந்துருமாங்கிறேன். ஆகவே தளபதி வந்து கூட்டணியை அரவணைக்கிறதுலையும் மக்களை அரவணைத்து போவதிலையும் மிகுந்த ஜனநாயக பண்போடு செயல்படுறாரு தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர். ஆனா அதுக்காக யார் வேண்டுமானாலும் எந்த கருத்து வேண்டுமானாலும் கட்டுப்பாடு இல்லாமல் பேசுவதற்கு அனுமதிப்பது என்பதுதான் பலகீனமான ஒரு சூழலில் தளபதி இருக்கிறாராங்கிற அச்சம் நாட்டு மக்களிடத்தில் இருப்பதைத்தான் தனியரசு பிரதிபலிக்கிறார். ஓகே சார், ஓகே பேசலாம். தனியரசு சார் ஏதாவது சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். இல்லையா, இப்ப நம்ம அமித்ஷா வந்தியா 17 மாநிலங்கள்ல ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தது இந்தியாவில். அதுக்கு அமித்ஷா மட்டும் காரணம் இல்ல. திரும்ப அமித்ஷா பேசாதீங்க. சரி சார், அதுக்கு காரணம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐயும் சார். எத்தனை கட்சி ஒழிச்சீங்க, எத்தனை எம்எல்ஏ வேலைக்கு வாங்குனீங்க? 5000 கோடிக்கு மேல எம்எல்ஏ மட்டும் வேலைக்கு வாங்கிருக்கீங்க. சரி, நல்லது, நன்றி. அதத்தாயா சொல்றேன். அது இங்க அண்ணா ஒரு நிமிஷம், அது பொது வேலையா இருக்குண்ணா. அது இங்க வேணாம். அது தமிழ்நாட்டு அது எடுப்படாதுண்ணா. சரி, நல்லது. அதான் நான் சொல்லுவேன். ஒரே அமித்ஷா இல்ல, அவங்க அப்பா வந்தாலும் இங்க ஒண்ணும் ஆகாது சார். சரி, அவ்வளவுதான் சொல்லுவேன். இருங்க, அவரு முடிங்க சார். ஏன்னா திரும்பி நீங்க அமித்ஷா பேசுறீங்க, ஒரு பொதுவான விவாதம் பண்ணுங்கண்ணா. இல்லையா சார், கொஞ்சம் இருங்க. ஏன் அவரை சொல்லவே விட ஒரு நிமிஷம் சார். இல்ல இப்ப நாம வந்து இந்தியாவில முழுக்க எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒழித்து கண்ணுக்கு தேட்டிய தூரத்துக்கு எதிரிலே அது இங்க தமிழ்நாட்டுல ஆகாது. அமித்ஷாவுடைய கூட்டணி திமுக ஆகாது சார். அதிமுக ஆகாது. தமிழ்நாடு திமுக இருக்கிற வரைக்கும் ஆகாது சார். சரி, நல்லது சார். சார் நன்றி சார். திமுகவை வீழ்த்த முடியாது, அதிமுகவை வீழ்த்திட்டாங்களேங்கிறதே கவலை. அதுக்குதான் நாங்க அதுதான் தினம் சொல்றோம். எடப்பாடி பழனிசாமி உஷாராவுன்னு சொல்றோம், எதிர்கட்சியா செயல்படும் சொல்றோம். சரி, நல்லது சார்.